அதாவது சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக வந்து நம்ம திக்கு தெரியாத காட்டில் திருசங்கு சொர்க்கம் அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி நிலைமையில வந்து திமுகவில் ஒரு குரூப் அப்படி இருக்காங்க தலைமையில். என்ன பண்ணுறது தெரியல. எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி அரசியல்னா எப்படி பண்ணணும்? ஏன்னா நம்ம இதுவரைக்கும் 60 வருஷமா திமுக திமுகன்னு பணி முடிச்சோம். புதுசாக ஒரு சக்தி உள்ளே வந்த பிறகு நம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க அது வேற. அப்போ என்ன பண்ணுறதுன்னா அவங்களுக்கு ஒரு தெரியல. ஏன்னா வழக்கமாக டெல்லியில் அவங்களுக்கு ஒரு துணைக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. இந்த தடவை காங்கிரஸ் போயிட்டு டெல்லியில் பிஜேபி இருக்கா இல்லையாங்கிறது ஒரு சந்தேகமாக ஒரு பிரச்சனை இருக்குது. இது இந்த இதனால தான் அன்னைக்கு அவர், அதாவது ஆதவ அர்ஜுனா வந்து பேசும்போது ரொம்ப கடுமையாக தான் பேசினார். காவல்துறை சும்மா விட மாட்டேன், அவருக்கு என் கணக்கு ஒன்று இருக்கு முடிக்கணும்னா சொன்னார். ஆனால் இவங்க அந்த ஆதவ அர்ஜுனாவை குறிப்பிடாமல் விஜயை போய் அதில் சேர்த்துட்டாங்க. அவங்க வந்து கோர்ட்டில் சொல்லும்போது விஜய் குற்றம் சாட்டப்பட்டவன்னு சொல்லிட்டா அது வந்து அரசியல் மேடையில் சொல்கிறாங்க வேற விஷயம். ஆனால் சிபிஐ குற்றப்பத்திரிகையிலையோ குற்றப்பத்தி தாக்கல் பண்ணுறதால அதில் எதுலேயும் அவர் பேர் சேர்க்கலை. இந்த A1A2 கூட அவர் பேர் ஆதித்தன் கிடையாது. சார், ஆதித்தன் சார் வழக்கமா இல்ல ஆதித்தன் சார் வழக்கமா திமுக வந்து வழக்கரணின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு கேஸ எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுல கொடுக்கிற பாயிண்ட்ஸ்ல கண்டிப்பா அவங்க என்ன வேணுமோ அதை அங்க இருந்து அங்க தீர்ப்பை வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் இருந்தது. ஆனா ஏன் ரொம்ப ஒரு தடுமாறிட்டாங்களோ நேற்றைக்கு அப்படின்னு தான் வந்து பார்க்கும்போது நமக்கு தோணுது. ஏற்கனவே நம்ம திருப்பரங்குன்றம் வழக்கிலேயே அவங்க தடுமாறினாங்க. இந்த முன்ன அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே ரொம்ப எல்லாம் பண்ணாங்க. மாற்றிட்டு மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஆளுந்தர் பாருங்க, அவருக்கு ஒரு ரஞ்சித் குமார்னு பண்ணி பண்ணுறாங்க. இருந்தாலும் வில்சன் தான் சட்டத்துறை அவங்க ஃப்ரீ பார்த்துட்டு இருக்காரு. வில்சனை எவ்வளோ நாளைக்கு நம்ப போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா தொடர்ந்து அவங்களோட இது வந்து முன்னாள் சண்முக சுந்தரம் அவங்களாம் இருக்கும்போது எப்படிலாம் பண்ணாங்களோ அந்த அளவு இல்லை. இப்போ அவர் அவங்க திமுகனாலே சட்டம் படித்த அதிகம் பேர் அங்கே இருப்பாங்க. ரொம்ப பேர் இருப்பாங்க. முக்கிய பொறுப்புலாம் இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய இது வந்து அங்கே இல்லை, பழைய மாதிரி இல்லை. டெல்லியிலையும் இவங்களுக்கு வந்து முன்னால் மாதிரி காங்கிரஸ்ல இருந்து வழக்கறிஞர்லாம் சப்போர்ட் வேணும். அவங்க இவங்களோட கேஸுக்காகவே நம்ம பெரிய பெரிய வழக்கர் கபில் சிபல், இவர் நம்ம அபிஷேக் சிங்கி இவங்கள மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரிலாம் கூட்டலாம் பேசுவாங்க திமுக. இப்போ அதுவும் அந்த போயிட்டு அந்த கை போயிட்டு அதனால இன்னும் ஆட்சியும் போயிட்டு. ஏன்னா டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு லாயரை பிடிச்சி பேசுறதுனா எவ்வளோ செலவாகும் நமக்கு தெரியும். பல லட்சங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயரு, சுப்ரீம் கோர்ட் லாயரு சென்னையிலேருந்து வழக்கு வந்து பேசணும்னா அங்கே 30 லட்சம் உளுந்தாதான் அங்கே வந்து பேசுவார். அந்த அளவுக்கு அங்கே பெரிய காஸ்ட்லி சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது. அதனால இப்போ இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. இன்னொன்று இந்த பிரச்சனையை பொறுத்தவரை அதாவது ஆதவ அர்ஜுனா பேருனா அவரை கான்டாக்ட் பண்ணியிருக்கலாம். நேற்றே கூட சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொன்னீங்க, நீங்கள் வேணா ஆதவ அர்ஜுனா அவதூறு வழக்கு போடுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு அவர் பேசுறதுக்கு. விஜய் வந்து ஒரு சிஎம். அவர் வந்து இந்த இடத்துல வந்து அவர் பேர் எதுவுமே இல்லை இது வரைக்கும். அஃபிஷியலாக ரெக்கார்டில் அவர் வரல. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் போறீங்கிறது தான் அவர் வந்து நீதிபதி கடுமையாக கண்டித்து அரசியல் மடியாக்காங்க அப்படிலாம் கடுமையாக அவரை கேஸே அவங்கள தூக்கிட்டு ஓடுற மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு திமுக ஏன் வீக்காக இருக்குன்னா அவங்க வந்து இப்போ தலைமையில இருந்து பொதுவாக வந்து முன்னால் வந்து தலைமையில ஒரு எடுத்தால் எல்லாரும் வருவாங்க. இப்போ சீனியர் எல்லாம் ஒரு பக்கம் அவங்க பிரச்சனையை போய் சிங்கப்பூருக்கு அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க தலைவர் வந்து லண்டன் போயிட்டாரு. உதயநிதி கையில் விட்டுட்டு போயிட்டாங்க. அவரு என்ன செய்வாருன்னு தெரியல. இதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. அவங்களுக்கு முக்கியமான பிரிஞ்சு கிடக்காங்க. ஒற்றுமையாக வந்து ஒன்றா திரண்ட ஒரு அமைப்பாக இருந்து உயர்மட்ட தலைவர் குழுலாம் கூடியெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அது மாதிரி ஒரு இதே கிடையாது. மாவட்டங்களில் உள்ள கட்சி பிரமுகர்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. கட்சிக்காக ஏதோ பண்ணுறாங்க. இப்போ அனிதா பண்ணுறாங்க, என்னமோ பண்ணுறாங்க. ஆனால் தலைமையிலேருந்து ஒரு ஒருங்கிணைச்சு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை. அதனால விளைவு தான் இந்த மாதிரி ஒரு அவசர கோலத்தில் ஒரு வழக்கை போட்டு கடையில் இந்த மாதிரி மூக்கோட வஞ்சி வந்திருக்காங்க.